உடுமலை அருகே அமராவதி நகர் ராணுவ பயிற்சி பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமராவதி நகரில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற சைனிக் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் 62வது ஆண்டு விழா மற்றும் இறுதி அணிவகுப்பு விழா ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி நடைபெற்றது. 5ஆம் தேதி பள்ளியின் ஓவல் மைதானத்தில் குதிரை ஏற்றம், பாராசைலிங், சறுக்குதல், தற்காப்பு கலைகள், யோகா, ஏரோபிக்ஸ், லெசின் நடனம் மற்றும் சிலம்பம் ஆகிய நிகழ்ச்சிகள் பெற்றோருக்காக காட்சிப்படுத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து பள்ளியின் 62வது வருடம் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பாசிங் அவுட் அணிவகுப்பு மேஜர் ஸ்ரீராம்குமார் ட்ரில் சதுக்கத்தில் 6ஆம் தேதி காலை நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை கோயம்புத்தூர் விமானப்படை நிர்வாக கல்லூரியின் கமாண்டன்ட் ஏர் கமடோர் விகாஸ் வாகி விஎஸ்எம் ஏற்றுக்கொண்டார். கேடட் கனிஷ் கண்ணா அணிவகுப்பு தளபதியாக இருந்தார். கேடட் எஸ் அஸ்வின் மற்றும் கேடட் எஸ் வி அகிலன் ஆகியோர் முறையே ஒட்டுமொத்த சிறந்த கேடட் மற்றும் சிறந்த ஒழுக்கத்திற்கான கோப்பையை வென்றனர். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், கணிதம், அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், மொழியியல் மற்றும் கலைகள் பற்றிய கண்காட்சிகள் இரண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த கண்காட்சியில் அனைத்து மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காக பள்ளி வளாகத்தில் புத்தக கண்காட்சியும் நடத்தப்பட்டது. 6ஆம் தேதி மாலை பள்ளியின் அவ்வை அரங்கத்தில் நடைபெற்ற அமர்க்களம் 2023-24 கலை நிகழ்ச்சியுடன் 2ஆம் விழா இனிதே நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மற்றும் செழுமையான கலாச்சாரத்தை உள்ளடக்கிய பல்வேறு வகையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. 2023-24 கல்வியாண்டிற்கான ஒட்டுமொத்த சிறந்த அணிக்கான ஒட்டுமொத்த விருதை பல்லவா அணி வென்றது. விருதை தலைமை விருந்தினர் ஏர் கமடோர் விகாஸ் வாகி விஎஸ்எம் பல்லவ அணிக்கு வழங்கினார். 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்வுகளில் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.